சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகாலிங்கம் தனலட்சுமி விளையாடுறத பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா அடே அப்பா வீட்டுல பொய் சொல்லிட்டு இங்க கோஷ்டி பட்டிட்டு இருக்கிறீங்களா? அடே அப்பா ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் போல இருக்கு. இருக்கட்டும், கடவுளா பார்த்து நம்மளுக்கு நல்ல ஒரு சான்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காரு. உடனே சாருக்கு அதுல போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு சாருக்கு போன் அடிக்கிறாங்க மகாலிங்கம். என்னப்பா அவங்க எல்லாரும் எங்க போனாங்க? பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனீங்களான்னு கேக்குறாங்க சாரு. ஆமாம்மா, அவங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு நானும் பின்னாடியே வந்து பாக்குறேன். அட இங்க வந்து பார்த்தா காலேஜ்ல அந்த மானம் மரியாதை கௌரவம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்குமே ரகுராம் குடும்பம். அவன் அந்த ரகுராமோட பொண்ணு இங்க அரைகுறைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேட்மேட் ஆடிக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க. குடும்பமும் இங்க கை தட்டி கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் ரகுராமுக்கு தெரிஞ்சது ஒண்ணு அவன் நானுக்கிட்ட செத்துருவான், இல்லைன்னா அவன் மொத்த குடும்பமும் சில்லு சில்லா நொறுங்கி போயிருங்கிறாங்க. அந்த தனம் விளையாடுறது எனக்கு முதல்லயே தெரியும். ஆனா இப்ப அவ வசமா கையும் களவுமா மாட்ட போறான்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா ஜானகி, மணிவண்ணன், சீனு இவங்க 3 பேரும் எங்கெங்கயோ வேற பக்கம் போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க பாருங்க. இது மட்டும் ரகுராம் குடும்பத்துக்கு தெரிஞ்சது பெரிய பிரச்சனையாகுங்கிறாங்க. அந்த ரகுராமுக்கு நாமளா சொல்றதை விட அவனே நேர்ல வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்குமல்லங்கிறாங்க மகாலிங்கம். அதை விடுங்கப்பா, அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சாரு. ரகுராம் வந்து நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வீடே ரெண்டா உடைய போகுது, ரணகலமாக போகுது. ஆமா, அந்த ரகுராம நீ இங்க எப்படி வரவழைப்பேன்னு கேக்குறாங்க மகாலிங்கம். அப்பா அந்த ரகுராம அங்க எப்படி கூட்டிட்டு வருதுன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. சரிம்மா, நீ ஏதாவது வசமா வம்பள கீத மாட்டிக்காத, பார்த்து நடந்துக்கோங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் உங்க பொண்ணுப்பா, நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதாங்கிறாங்க சாரு. அப்பா இன்னொரு விஷயம், அங்க இருக்கிறவங்க கண்ணுக்கு இதை நீங்க பட்டுறதுங்கப்பா, அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க சாரு. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை முடிச்சுட்டு என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னையோட அந்த ரகுராமனுடைய தெனா விட்டு திமிரு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறாங்க மகாலிங்கம். சாரு வந்ததும் பார்வதியை பாக்குறாங்க. சித்தி நீங்க இங்கதான் இருக்கீங்களாங்கிறாங்க. ஆமா, நான் இங்கதான் இருக்க போறேன், வேற எங்க போவேன், வீடு இல்லைன்னா கோயில், இதை தவிர நான் எங்க போக போறேங்கிறாங்க. ஆஹா, வடிகட்டினா முட்டாள், இதுகிட்ட கொளுத்தி போட்டா சரியா பத்திக்குன்னு நினைக்கிறாங்க சாரு. சித்தி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க ஷாக்காக கூடாதுங்கிறாங்க. முதல்லயே ஷாக்காயித்தான் இருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கிறாங்க. அந்த மாயாவும் தானாவும் எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஜானகி அக்கா கூட கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படித்தானே சொல்லிட்டு கோயிலுக்கு போனாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, இது முன் கதை பின் கதை எல்லாமே உங்ககிட்ட சொல்ல வர வேண்டியதா விளையாடுற பேட்மேட்டரை பார்க்க போயிருக்காங்கிறாங்க. எது பேட்மேட்டா? அது என்ன நீ உளராதேங்கிறாங்க. இல்ல நான் உளரல, உண்மையை தான் சொல்றேங்கிறாங்க சாரு. ஓஹோ, இந்த வீட்டுல இவ்வளவு விஷயம் நடக்குதா? இந்த வீட்டுல எதுவும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க மூலமாவே இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதான்னு கேக்குறாங்க பார்வதி. நீங்க அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த வீட்டுல கொஞ்சம் பேர் தனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க தெரியுமாங்கிறாங்க. ஆமா, ஜானகிக்கா இதுக்கெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு கேக்குறாங்க பார்வதி. அவங்க பொண்ணு விளையாடுறத அவங்க எப்படி ஏத்துக்காம இருக்க முடியுங்கிறாங்க. அப்போ உபதேசம் எல்லாம் ஊருக்கு தானா, இவங்களுக்கு கிடையாதான்னு கேக்குறாங்க பார்வதி. சித்தி, பெத்த பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறதான ஒரு தாயோட கடமை. பெரியமா அந்த விஷயத்துல கரெக்டா தான் நிறைவேற்றுறாங்க. அவங்கள நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமாங்கிறாங்க சாரு. என்னடி ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணலாமா, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. சித்தி, இந்த விஷயத்த நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, இதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதனாலதான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்கிறாங்க. இதுல என்னடி உனக்கு சந்தோஷம் இருக்கு? வீட்டுல மட்டும் வெளியில பண்பாடு பாகுபாடுன்னு சொல்லிட்டு தெரியுவாங்க, ஆனா இவங்களுக்கு மட்டும் அந்த பண்பாடெல்லாம் கிடையாது என்ன? சித்தி, இந்த விஷயத்த மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, தெரிஞ்சா எனக்கு பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க. யாருக்கிட்டையும் சொல்ல நீ போங்கிறாங்க பார்வதி. சாரு மனசுக்குள்ள சந்தோஷமா வர்றாங்க. ஆஹா, பத்த வச்சாச்சு, நல்லா பத்திக்கிருச்சு, இனி அடுத்தது என்ன நடக்குதுன்னு மட்டும் நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும், ஓரமா நின்று பார்க்கலாங்கிறாங்க. பார்வதி வந்தது சிவராமன் கிட்ட கேக்குறாங்க. ஏங்க, இந்த வீட்டுல மானம் மரியாதை எல்லாம் உங்களுக்கு மட்டும்தானா, இந்த வீட்டுல இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாதான்னு கேக்குறாங்க. என்ன பார்வதி புரியும்படி சொல்லுங்கிறாங்க. ஆமா, நீதி நேர்மை எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான், ஆனா இந்த வீட்டுல இருக்கிற மற்றவங்க எல்லாம் யாருமே பாத்துக்க மாட்டாங்களான்னு கேக்குறாங்க. இங்க பாரு, நீ பேசுறதா இருந்தா புரியுற மாதிரி பேசு, நீ பேசுறதே எனக்கு புரியலைங்கிறாங்க. இந்த வீட்டுல நம்மளுக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குதுங்கிறாங்க. பாரு என்ன விஷயங்கிறத நேரடியா சொல்ல போறியா இல்லையான்னு கேக்குறாங்க. இந்த வீட்டுல தனா இருக்கல்ல, பேட்மேட் விளையாடுறாளாம, இதுல காம்படிஷன் வேற கலந்துருக்கலாம். பார்வதி நீ தப்பா பேசிட்டு இருக்கிற, நம்ம வீட்டு பொண்ணுங்களாம் அந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்கிறாங்க. இங்க பாருங்க, முட்டாள்தனமான நம்பிக்கை வைக்காதீங்க, பாசம் வைக்க வேண்டியதான், ஆனா இந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க, குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இங்க பாரு, குருட்டுத்தனமா பேசுறது நீதான்ங்கிறாங்க சிவராமன். ஆமா, ஜானகிக்கா அந்த மாதிரி பேட்மேட்கெல்லாம் போயிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க கோயிலுக்கெல்லாம் ஒன்னும் போகல, பொண்ணு விளையாடுற மேட்சை பாக்குறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. பார்வதி போது நிறுத்திடி, அண்ணியை பத்தி நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிற, அண்ணி எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்கள தெரிஞ்சுமா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க சிவராமன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதாங்க நான் பேசுறேங்கிறாங்க பார்வதி. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, காலேஜ்ல போய் பாருங்க, அவங்க மேட்ச் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ரகுராம் கார் விட்டு இறங்கி வராங்க. போய் சொல்லிட்டு போய் மேட்ச் பார்க்க போயிருக்காங்க, எவ்வளவு பெரிய பிராடுத்தனம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணியை பத்தி அப்படி பேசாதீன்னு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், மறுபடியும் நீ தப்பு தப்பா பேசுறியா?
சிவராமன் பார்வதியை ஓங்கி ஒரு அறை வச்சிடுறாங்க. ரகுராம் உள்ள வந்ததும் அங்க திரும்பி பாக்குறாங்க. பாட்டி அங்க வர்றாங்க. எதுக்கு அவளை அடிக்கிறேன்னு வந்து கேக்குறாங்க. என்னடா பொம்பளை மேல கை வைக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தும் நீ எதுக்கு பார்வதி அடிச்சின்னு வந்து கேக்குறாங்க ரகுராம். இவ வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்து மேலயும் குறை சொல்லிட்டே இருக்கிற. யார சொன்னாலும் கூட நான் ஏத்துக்குவேன். ஆனா அண்ணி மேலேயே குறை சொல்றா. அதை என்னால ஏத்துக்கவே முடியலைங்கிறாங்க சிவராமன். அதை தாங்கிக்க முடியாதான் நான் அடிச்சிட்டேன்னு சிவராமன் சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் பொய்யும் சொல்ல குறையும் சொல்ல, நடந்த உண்மையை தான் சொல்றேங்கிறாங்க பார்வதி. பார்வதி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? நீ முன்ன மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க பாட்டி. ஆமா, யார்தான் முன்ன மாதிரி இருக்கா? நான் மட்டும் மாறதுக்குன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க பார்வதி. என்னதான் நடந்தது சிவராமன் சொல்லுடான்னு கேக்குறாங்க ரகுராம். சிவராமன் சொல்ல மாட்டேங்கிறான். நீயாவது சொல்லு. சொல்ல போறியா இல்லையா பார்வதின்னு கேக்குறாங்க. சொல்லிடுறேன். ஜானகி அக்கா கோயிலுக்கு ஒன்றும் போகல. அவங்க பொண்ணு பேட்மேட் விளையாடுறத பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையை சொன்னா இவருக்கு கோவம் வந்து என்ன அடிக்க வராங்கன்னு சொல்றாங்க பார்வதி. இங்க பார் பார்வதி, எனக்கு என்ன சொன்னீனாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா ஜானகியை பத்தி ஏதாவது சொன்னேன் என்னால பொறுத்துக்கவே முடியாதுன்னு ரகுராம் ஒரு பக்கம் பேசுறாங்க. நான் அவங்கள பத்தி மட்டும் சொல்லல. உங்க பொண்ணையும் சேர்த்து தான் சொல்றேன்னு சொல்றாங்க பார்வதி. இங்க பார் பார்வதி, நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ இது வரைக்கும் இப்படியெல்லாம் யாரையுமே பேசுனது இல்லைங்கிறாங்க. ஆமா, இது வரைக்கும் இப்படி நடந்ததில்ல. ஆனா இப்ப நடக்குதுங்கிறாங்க பார்வதி. பார்வதி தானே பேட் விளையாட போயிருக்கான்னு சொல்றதையும் என்னால நம்ப முடியல. இதுல ஜானகியும் அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு போயிருக்கான்னு சொல்ற பாரு, அதையும் என்னால நம்பவே முடியலைங்கிறாங்க ரகுராம். நீ சொல்றதை இங்க யாருமே நம்புற மாதிரி இல்லை. பேசுறதை இதோட நிறுத்திக்கோங்கிறாங்க. ஆமா, உண்மையை சொன்னா யார் தான் நம்ம போறீங்க? உங்க தம்பி பேர்ல பக்கத்து இருக்காருங்க புகார் சொன்ன போது நீங்க இப்படிதான் சொன்னீங்களா? அப்ப இப்படிதான் சொன்னீங்களா? உங்க தம்பிய கட்டி வச்சு 2 பக்கத்தோட தீர்ப்பையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ நியாயத்தை சொல்வேன்னு சொல்லி கட்டி வச்சிருந்தீங்களே. பார்வதி, அது வேற இது வேற. அது ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம், இது வீட்டு விஷயம். இது இப்படிதான் பேச முடியும், அதை அப்படிதான் பேச முடியும்னு சொல்றாங்க பாட்டி. ஆமா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பார்வதி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. 2 பக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம ஒரு பக்கமே பேச முடியாதுங்கிறாங்க ரகுராம். சிவா, வண்டி எடு. அவங்க கோயில்ல இருக்கிறாங்களா இல்ல காலேஜ்ல இருக்கிறாங்களான்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோங்கிறாங்க. அண்ணே அதெல்லாம் வேண்டானே அப்படிங்கிறாங்க சிவராமன். இல்ல, பார்வதியோட சந்தேகத்தை நம்ம உடனே தீர்த்துக்கணும். வா பார்வதி, நீயும் வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. சிவராமன் பஞ்சாயத்துக்கு அப்புறமா பார்வதி மொத்தமா மாறிட்டா. இது எப்படித்தான் சரி பண்ணி மாத்த போறோமோ நமக்கு ஒண்ணும் தெரியலன்னு நினைச்சிட்டு போறாங்க பாட்டி. சாரு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா, ஆஹா இவ்வளவு நாளா நம்ம எதைத்தானே எதிர்பார்த்தோம், கரெக்டான நேரத்துல கரெக்டா கொளுத்தி போட்டாச்சு, இனி பத்திக்கிட்டு எரியுது, வேடிக்கை பார்த்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாரு. ஈரோடு செல்வியும் தனத்துக்கும் சரியான போட்டி நடந்துட்டு இருக்குது. தனம் பறந்து பறந்து அடிச்சு பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. விளையாட்டு முடிஞ்சதும் தனலட்சுமி தான் வின்னர்னு சொல்லிடுறாங்க. அங்க எல்லாருமே கை தட்டலும் ஆரம் சந்தோஷமா குதிச்சுட்டு இருக்காங்க. ஜானகி, மணிவண்ணன், மாயா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தனாவை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, இந்த கப்பு உனக்கு தான் அப்படின்னு மணிவண்ணன் இன்னும் இச்சா பாராட்டுறாங்க. கோச் அங்க தனாத்துக்கிட்ட சொல்றாங்க, வந்து இனி அடுத்த விளையாட்டு டஃப்பா இருக்காது, இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா நீ விளையாடணுங்கிற. தனம் எப்பவுமே ஜாக்கிரதையா உஷாரா இருப்பான்னு சொல்றாங்க மணிவண்ணன். அப்படி சொல்ல முடியாது, 2 பேருமே ஈக்குவலான மார்க் வாங்கியிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், தனா நீ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா தான் நீ வின் பண்ண முடியும்ங்கிறாங்க. அவளோட வீக் பாயிண்ட் கண்டுபிடிச்சு விளையாடணுன்னு நீ கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஈஸ்வரின்னு ஒரு பொண்ணை இறக்கி விடுறாங்க. ஈஸ்வரி, நீ விளையாடுற பொண்ணு அந்த பொண்ணு தானே தனாவை காட்டுறாங்க. அந்த ஈரோட்டுக்காரி வேணா ஏமாந்துருக்கலாம், நான்லாம் இவகிட்ட ஏமாற மாட்டேன்னு சொல்றாங்க இந்த ஈஸ்வரி. இதெல்லாம் கண்டுக்காத, மன ரீதியா நம்மளை பயப்படுத்துறதுக்கு இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போவாங்கன்னு மாயா சொல்றாங்க. நீ போய் உஷாரா விளையாடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தனாவும் ரொம்ப ஆர்வமா விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்பங்க பார்த்து ரகுராம் வந்துடுறாங்க. உள்ள வந்து விளையாடிட்டு இருக்கிறதையும் நேருக்கு நேரா பாத்துடுறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.